ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் அனிஷா கிடையாது. ஸோ அவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களால இந்த வீடியோவில் ஜாயின் பண்ண முடியல. எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் இருக்கிற சிம்பிளஸ்ட் ப்ளஷர்ஸ், சின்ன 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 இன்பங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். எங்களுக்கு பரிச்சயமான சின்ன சின்ன இன்பங்கள் பற்றி நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான இன்பங்கள் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லணும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிம்பிளான இன்பம் என்ன? அப்படி சிம்பிளான இன்பம் அப்படின்னா, இவன் நம்ம போய்கிட்டு இருக்கோம், ரோட்ல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, திடீர்னு எதர்ச்சியா நம்ம ஒரு மரத்துக்கு கீழே நிற்கும் போது அங்க இருந்து ஒரு 4-5 பூ நம்ம மேல விழுந்தா கூட அது ஒரு இத்தினோண்டு தான் இருக்கும். ஆனா அது என்னமோ தெரியல, நம்மளோட டேவே மேக் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு ஹீரோயின் ஃபீல் இருக்கும். ஆமா, இந்த பையா படத்துல தமன்னா மாதிரி அப்படியே மூவெல்லாம் உதிரும். எனக்கு சிம்பிளஸ்ட் ப்ளஷர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மலையில வந்து ஆடுறது, ஆடிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிடுறது. 3 படம் சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனாலே அவங்க சாப்பிடுறாங்களே, நம்மளும் சாப்பிடணும்னு நினைச்சு ட்ரை பண்ணது. ஆனா அது என்னோட ஃபேவரட் ஹேபிட்டா வந்து மாறிடுச்சு. அடுத்து சொல்லுங்க அபி. நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டி ஏதாவது வந்து நம்ம கிட்ட தடவி கொடுங்க அந்த மாதிரி கேட்கும் போது அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். கேக்குமா? ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்புறம் ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி அது ஒரு சூப்பர் பவர் மாதிரி நமக்கு தோணும், தெரியுமா? நம்மள்ட்ட டாக்ஸ் வந்துட்டு நம்மள்ட்ட அப்படி இப்படி பண்ணும் போது, இல்லை நம்மளை இப்படி இது பண்ணும் போது நம்மளுக்கு அப்படியே அது சூப்பர் பவர் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். ஆஹா, நம்ம ஒரு புனிதமான ஆத்மா போலயே, நம்மளெல்லாம் டாக்ஸ் லைக் பண்ணுதே, அந்த மாதிரி இருக்கும். என்னோட நெக்ஸ்ட் சிம்பிளஸ்ட் ப்ளஷர் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு தூக்கம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கும், அப்படியே படுத்துதான் இருப்போம், அப்படியே தூக்கத்துக்கு போயிடுவோம். அப்படியே அது எப்படி இருக்கும்னா, அந்த மீம்ல வர மாதிரி அப்படியே ஆத்மா அப்படியே உடம்புல இருந்து இப்படி மிதந்து அப்படியே வானத்துக்கு போற மாதிரி இருக்கும். லிட்டரலி அது தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் பாரு. அதனால நல்ல ஒரு தூக்கம் வந்து என்னுடைய சிம்பிளஸ்ட் ப்ளஷர். வேற ஒரு பானிபூரி கடைக்கு போனா அவருக்கே ஞாபகம் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு சந்தோஷம் வரும் பாருங்க. ஜாக்பாட் தான் நம்ம அப்படின்னு இருக்கும். வேற என்ன சிம்பிளஸ்ட் ப்ளஷர்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஹோட்டல் இல்ல எங்கேயாவது இருக்கும் போது சின்ன குட்டி பசங்க நம்மளை பார்த்து சிரிச்சா இல்ல ஹாய் காமிச்சா, சம்டைம்ஸ் என்ன ஆகும் தெரியுமா? சின்ன பசங்க இருப்பாங்க, நம்ம விளையாட்டு காம்போன்னு சொல்லிட்டு விளையாட்டு காம்போ, ஆனா சிரிக்கவே மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா நம்மளை பார்த்து சிரிச்சா இல்ல நம்ம கிட்ட பதிலுக்கு விளையாண்டா அது வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். வேற அப்படி வேற நம்ம இப்ப ஏதாவது கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து நம்ம வந்துட்டு இந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனா நம்ம சின்ன வயசுல சாப்பிட்ட ஏதாவது ஒரு பொருள் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 5 years அந்த மாதிரி கழிச்சு நம்ம திருப்பி அதை பார்க்கும்போது, ஆஹா இது வந்துருச்சா அப்படின்ற மாதிரி இருந்துட்டு, காசு எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி வீட்டுல இருந்து போய் காசு எடுத்துட்டு வந்து வாங்கியே தீருவோம் பாருங்க, அதெல்லாம் ஒரு சந்தோஷம். வேற என்ன சிம்பிளஸ்ட் ப்ளஷர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாண்ட் எடுக்காம போவாங்கல்ல, நோ ஸ்டாண்ட் எடுங்கண்ணா அப்படி சொல்றோம்ல, அப்ப அவங்க வந்து எடுத்துட்டு இப்படி பார்த்து நம்மள ஒரு தலைதான் ஆட்டுவாங்க. அப்ப வந்து அந்த மனிதநேயம் பீக் போன மாதிரி ஒரு ஃபீல், அப்படியே எதுவும் பெருசா சாதிச்ச அப்படி இருக்கும். ஸோ அது வந்து என்னோட சிம்பிளஸ்ட் ப்ளஷர். இப்ப நம்ம வந்து ஏதாவது மளிகை கடைக்கு போறோம் அப்படின்னா, அங்க வந்து ஜாமான் வாங்குறோம், ஆனா நம்ம கொடுக்க வேண்டியது 10 ரூபா 20 ரூபா இருக்குன்னா, கடைக்காரங்களே நம்ம ரெகுலர்னு தெரிஞ்சு பரவாயில்ல நம்ம அடுத்த வாட்டிக்கு வரும்போது கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தியா. அப்போ வந்து ஒரு ஃபீல் இருக்கும், நம்ம நம்புறாங்க, என்ன நான் மறுபடியும் இந்த கடைக்கு வருவேன் நம்புறீங்க, வா. அது வந்து ஒரு சிம்பிளஸ்டான ஒரு ப்ளஷர் தான். அப்புறம் இந்த டீ வந்து கரெக்டான சூடுல குடிக்கும் போது, இப்ப டீ கடையில வந்து எப்ப டீ குடிச்சாலும் ரொம்ப சூடா இருக்கும். நம்ம ஏதாவது பஜ்ஜி போண்டா ஏதாவது சாப்பிட்டுட்டு அந்த டீ கரெக்டான சூடுல எடுத்து குடிக்கும் போது, அந்த நம்ம சாலிடா தானே சாப்பிட்டுருக்கோம், அப்ப முதல் அப்படியே இறங்கும் பாருங்க தண்ணி, ஐ மீன் டீ. அது வந்து ஒரு மாதிரி சிம்பிளஸ்ட் ப்ளஷர் அப்படி இருக்கும். வெயில்ல நல்லா சுத்திட்டு வந்து நாள் ஃபுல்லா அலைஞ்சிட்டு சுத்திட்டு வந்து குடிக்கிற முதல் துளி தண்ணி, மறுபடியும் சேம் ஃபீல். இருக்குல்ல சிம்பிளஸ்ட் பட் பிக்கஸ்ட் ப்ளஷர் என்ன தெரியுமா? கிடைக்கிற எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் தூக்கம். காலையில எந்திரிக்கும் போது ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ், ஒரே ஒரு 5 minutes அப்படின்னு அம்மாட்ட கேட்டு ஒரு 5 நிமிடம் அப்படியே தூங்கும் போது வரும் பாருங்க, ஆஹா அது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளஸ்டான சூப்பர்பான ப்ளஷர். அது வேற என்ன அப்படி உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ப்ளஷர்? நம்ம நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம், ஓகேவா? அப்ப வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சத
இப்ப வந்துட்டு என் அக்காவோ இல்ல யாராவது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சத வாங்கிட்டு வந்துட்டு நீ தூங்கினாலும் பரவாயில்ல, எந்திரி சாப்பிடலாம். எந்திரி 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 தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பரோட்டா சாப்பிடுறது, நமக்கு பிடிச்சத சாப்பிடுறது, எந்திரிச்ச உடனே நமக்கு பிடிச்சத செய்யறது சாப்பிடுறது. ஆமா, அது ஒண்ணு இருக்கு. இன்னொரு சிம்பிளஸ்டான பிளஷர் என்ன தெரியுமா? ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து இப்ப மழை பெய்யுது அப்படின்னா ரிட்டர்ன் நடந்து வரோம்னா நம்ம சாக்ஸ் ஷூலாம் தண்ணி ஆயிரும். வீட்டுக்கு வந்துட்டு அதை கழுத்தும் போது ஒரு ஃபீலிங் வரும் பாரு, ஃபைனலி நம்ம அதை கலட்டி போட்டுட்டோம்டா அப்படின்னு ஒரு சிம்பிளஸ்ட் பிளஷர் வரும். ஸோ அது எனக்கு ஒரு சிம்பிளஸ்ட் பிளஷர். இன்னொரு சிம்பிளஸ்ட் பிளஷர் என்ன தெரியுமா? சுட சுட சோறு சாப்பிட்றது தான். நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஒர்க் போறது இல்ல வெளியே போறது, ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற அப்படி இருக்கும்போது வீட்டுல வந்து நல்லா தட்டு நிறைய சுட சுட சோறு போட்டு குழம்பு ஊற்றி அதை அப்படியே சாப்பிடுறது, இட்ஸ் அ சிம்பிளஸ்ட் பிளஷர் அஸ் வெல், விச் வி ஷுட் ரியலி வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் போது. ஸோ இதெல்லாம் தான் எங்களுக்கு தெரிஞ்ச பேசிக்கான சிம்பிளஸ்ட் பிளஷர்ஸ். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, அனுஷாவோட பாக்குறோம். ஓகே, பாய்.